திருப்பாவையின் 4ஆம் நாள் பாடல். இந்த பாடலை நாம் பாடும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய சகல செல்வங்களும் எங்கேனும் தடைப்பட்டு இருந்தால் நம்மளை நோக்கி வரும். அதாவது இந்த பாடலுடைய சிறப்பு என்ன கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னாக்கா, இந்த பூமிக்கு நீர் ஆதாரம் எவ்வாறு தேவை, நீர்நிலைகள் எவ்வாறு நிரம்ப வேண்டும், மழை எவ்வாறு பெய்ய வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் தெளிவாக பாடியிருப்பாங்க. அதுவும் எவ்வாறு பாடியிருப்பாங்க அப்படின்னாக்கா, கடலில் இருக்கக்கூடிய நீர் மேகங்களுக்குள் புகுந்து மேகத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும்னாக்கா, கிருஷ்ண பரமாத்மா எவ்வாறு கருமை நிறத்தோடு காட்சி அளிக்கிறாரோ அதுபோல் அந்த மேகங்கள் கருத்து காணப்பட வேண்டுமாம். அந்த கருத்த மேகங்கள் எவ்வாறு மழை பெய்ய வேண்டுமெனில், விஷ்ணுவனுடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் எவ்வாறு மின்னி கொண்டு இருக்கிறதோ அதுபோல அந்த மேகங்கள் ஆகப்பட்டது இடித்து அங்கிருந்து மழை எவ்வாறு பூமியை நோக்கி வர வேண்டுமெனில், விஷ்ணு பரமாத்மா அதாவது சாரங்கன் கையில் இருக்கக்கூடிய வில்லிலிருந்து அம்பு எவ்வாறு வேகமாக பீரிட்டு கொண்டு செல்கிறதோ, மேகத்திலிருந்து பூமியை நோக்கி அந்த மழை துளிகளாகப்பட்டது அவ்வாறு விழ வேண்டும். அந்த விழுந்த மலைகள் ஆகப்பட்டது விஷ்ணுவினுடைய கையில் இருக்கக்கூடிய சங்கு எவ்வாறு ஒலித்து கொண்டே இருக்கிறதோ அதுபோல இந்த மழை துளிகளாகப்பட்டது பூமியில் அந்த சப்தத்தோடு விழ வேண்டும் அப்படின்றது தெளிவாக பாடியிருப்பாங்க. அதன் பிறகு என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளும் சிறப்பாக நிறைய வேண்டும். அந்த நிறைந்த அந்த குளத்திலும் ஆற்றிலும் ஆயர்குல பெண்களாகப்பட்டவங்க மார்கழி நீராடி நாங்கள் உங்களை நிறைவாக வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்ற தெளிவாக அந்த காலத்துக்கு ஏற்றாற்போல் பாடியிருப்பாங்க. இந்த பாடலை நாம் பாடும்போது நமக்கு இப்பொழுது வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, செல்வங்களாக இருந்தாலும் சரி, வீடு மனை வாகனங்களாக இருந்தாலும் சரி, அத்தனையும் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இறைவன் உங்கள் வளங்களை நிரப்புவாராக அப்படின்னு இந்த பாடலுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு நம்ம இந்த பாடலை பாடும்போது நமக்கு அத்தனை செல்வங்களும் கிடைக்கப்பெறும். இந்த பாடலை பாடுவதற்கு முன்னாடி பல்லாண்டு பாடணும், திருப்பல்லாண்டு கொடுத்துருப்பேன். அதை பாடிய பிறகு தனியம், அதாவது பரமாத்மாவாகப்பட்டவர் அரங்கநாதராகப்பட்டவர் தனியம் அப்படின்னு எடுத்து கொடுத்துருப்பாரு. அந்த பாடலை கொடுத்துருப்பேன். இந்த பாடல் ரெண்டையும் பாடி இறைவனை மகிழ்வித்த பிறகு நம்மளுடைய தேவைகளை எப்பொழுதும் கேட்கணும். அவ்வாறு கேட்கும்போது உங்களுடைய அத்தனை தேவைகளும் நிறைவு பெறும். ஃபஸ்ட்டு பல்லாண்டு, 2வது தனியம், 3வது மார்கழி மாதத்திற்குண்டான 4வது பாடல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பாடலை குறைஞ்சது 3லிருந்து 5 முறை படிங்க. படித்த பிறகு நீங்கள் உங்களுடைய தேவைகளை இறைவன்கிட்ட சங்கல்பமாக வச்சுக்கோங்க. பாடல் வரிகளுக்குள்ளே போவோம், வாருங்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித் திருக்காப்பு. ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ண வர்ணம் யத்தீந்திரப்ப வர்ணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவில் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிப்போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாருங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்.